இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கோசரம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ஒயிட் காஷ்மீரி ஸ்டைலில் பண்ணுறோம். அதுக்கு ஆனியன், க்ரீன் சில்லி, கரம் மசாலா போட்டு வதக்குறோம். இது நல்லா வதக்கிட்ட அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி போடணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணணும். தேவையா தக்காளி? ஒயிட் பிரியாணி தேவையே இல்லை, நம்ம அந்த சால்னா போட்டோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வீட்டு வேலை ஷேர் பண்ணி செஞ்சா நானும் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கனால. ஆமா. ஆனா வரப்போற என் ஒய்ஃப்க்கு சமைக்க தெரியல சொல்லிட்டானா? நீங்க தான் குக் பண்ணனும், அவங்க சாப் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? சாமி படத்துல விக்ரம் திரிஷா மாதிரி ஞாயிறு மதியம் சமையல் இல்லம்மா, என் ஃபியூச்சர் ஒய்ஃப் இல்ல, ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்தா என் ஒய்ஃப் இப்படி வெட்ட, நான் மாவு கிண்ட, எங்க அப்பா அப்படி காசு பண்ணி போவாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி எங்க பிடிச்ச அதான் சில கனவுலாம் வந்து கனவாவே போயிடுமா கடைசி வரைக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கனவு காண்டுக்கணும். அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு? 30 வயசு தாண்டிட்டா நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்ச்சி பரத் பையன் வந்து என்ன சொல்லிட்டான், டெல்லா வந்துட்டான்னு. ஆக்சுவலி எனக்கு 30 வயசு ஆக போகுதுன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சேன். ஒரு மென்டர் ஷெஃபா நான் சொல்றேன், ஒரு டாப் குக்கா இருக்குது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் காம்போ இருக்கோம்டா. ரொம்ப அண்ணன் தம்பியும் சேர்ந்து இருக்கோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். அதாவது கடமைகள் உண்டா? என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன சமைக்கலாம் தெரியுமா உனக்கு? தெரியல செஃப், அதுதான் கேக்குறோம். எங்க இருக்கீங்க? உடனே கோலுக்காண்டி ஏங்கி கொண்டு பாத்து கொடுறாங்க. குரல் வேற இல்ல. நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு கூப்பிடவே இல்ல. நானே வந்துட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுவியா? வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவியா? காலிஃப்ளவர் 65 சாப்பிடுவியா? ஜவ்வரிசி பாயசம் சாப்பிடுவியா? என்ன சமைக்கலாம்? ஒரு வாய் கொடுக்க மாட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு சூப்பர். கொத்தமல்லி போடும் செஃப். இன்னைக்கு என்ன ஏதாவது வேலை கொடுங்க சார். ஏதாவது ஒன்று வெங்காயம் கட் பண்ணுறோம். நல்லா இங்க ஏற்கனவே ஆளுங்க ஜாஸ்தி இருக்காங்க. ஓகே, அதனால நான் கூப்பிடும்போது வாங்க. கிள்ளி போடுறதுனாலும் பரவாயில்ல. எது கிள்ளி அடுப்புல போடுறதுனால நாங்க போடுறோம். கழுவி வருது, பாத்திரம் கழுவி. யாரா பவித்ரா இருக்கானு தேடு. தம்பி பட்சார பாத்தியா? என்னடா பட்சாரா இது? என்ன டோட்டல் சமையல்காரர மாதிரி இருக்கீங்க தலைவா? என்ன தெரியுமா, முழுசா கேட்டரா மாறன பட்டப்பா. எனக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப இஷ்டம்னால ஷெஃபோட மெனுவில் கேரமலைஸ்ட் சாகோ பாயாசம் இருந்தது. ஸோ நான் அது அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் பாயில் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி, கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி, ஏலக்காய் ஆட் பண்ணி, அண்ட் தென் சைடில் வந்து நம்மளோட சாகோ ஊற வச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம மட்டர் மசாலா, பன்னீர் மட்டர் மசாலா. நாங்கள் இன்னைக்கு வந்து பட் ஷெஃபோட டீமில் இருக்கோம். ரெண்டு பேரும் ஸோ ஷெரிபா வந்து டெசர்ட் பண்ண போகிறாங்க. நான் வந்து பன்னீர் மட்டர் மசாலா சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி நம்ம ஹோட்டல்ல the first initial days ஆமாம் இருக்குல்ல. I think this is the first opportunity for that we got illa to இவங்களோட work பண்றது. So very excited and grateful. லாஸ்ட்ல வந்து சாப்பிட வந்திருக்கான். இது ரெடி ஆனதும் அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு கிண்டினே இருக்கணும். என்ன சொல்ற? இந்த ரெசிபில ரொம்ப முக்கியமான வேலை இது 1/2 மணி நேரம் கிண்டுறது. கிண்டும் போது தக்காளி நசுங்க கூடாது. தக்காளி நசுங்கிச்சு நீ காலி. தக்காளி நசுங்காம கிண்டு. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்திமரம். என்ன போட்டா ஓட்ற? தீமரம் அகில அகில. வேலை சொல்லியே கொள்றாங்க. என் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு, அப்போ கூட நான் இவ்வளவு வேலை செய்யல. செருப்பாக்காக பண்ணுவேன். ஆண்டவா, நானா சத்துவே கல்யாணம் சொந்தக்காரனை கூப்பிடவே மாட்டேன். அவங்களால தான் பாதி சோறு கேலியாகுது. கல்யாணம் ஆனாதானே இன்சல் ரொம்ப கேவலப்படுறான். ஒரு ஜபரிசி போக கூடாதா? இதுல செருப்பா இருக்கா தான் நாங்க வந்தேன். நீங்க இல்லாம இருந்தா நான் பார்த்து அங்க போய் இருந்திருப்பேன். ஏன் சார் நீங்க வந்து டார்ச்சர் பண்றீங்க? அவர்தான் நம்ம டீமோட ஹெட். ஹெட்டா? ஹெட் நான் என்ன பண்ணணும்? அங்க எங்க தெரியணும்? ஒரே இடத்துல நின்னுட்டே இருக்கீங்க. போங்க செஃப், தெரியுங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு செருவா. நீங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஒன்று வைக்கணும். அதில் நான் உங்க கூடயே இருக்கணும். நீங்க சமையல் செய்யணும், நான் போய் கொடுக்கணும். நீங்க சமையல் நான் கொடுக்கணும். அப்ப நீங்க வெயிட்டரா வரீங்களா? வெயிட்டரா? உங்களுக்காக பல வருஷம் வெயிட் பண்ண தயாரு. ஒரு வெயிட்டரா மாட்டேனா? ஓ, நீ அப்படி வரியா? தம்பி ரெண்டு காஃபி பா. தம்பி ரெண்டு காஃபி ஒரு ஆளு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. சமையலுக்கு ஃபேமஸ் ஆன பாட்டு இது. உன் சமையலறையில் நான் அப்பா சக்கரையா. ஓ மை காட். அத்தியலா நண்பர்களே. இல்ல நீ வந்து சக்கரைடா.
சரி. ஆட வேணாண்டா. நீ எங்கடா இங்க ஒரு பொம்பளை பொண்ணு 4 செகண்ட் கை இப்படி இருக்கணும்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏய் டேய் ஓட்ட தக்காளி மூக்கா இங்க பாரு என் கைய பாரு என் கைய பாரு என்ன சீட்டிங் பண்றியா? என்ன தம்பி என்னாச்சு கொஞ்சம் சீக்கிரமா வேணும். ஓகே ஷெஃப் நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. பாடுறா டேய், இன்னைக்கு ஒரு அசத்தலான ஒரு பிரியாணி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு வந்து இது வந்து கொண்டிருக்கிறது. பிரியாணி இல்ல, இது வந்து சால்னாக்கு. அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, நான் வெட்டிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுறீங்களா சார்? இப்ப எத்தனை தக்காளி வெட்டணும்? அது சொல்லுங்க. 100. 100 சால்னா தானே? பிரியாணில தக்காளி கிடையாது, சால்னாக்கு தான் 100 தக்காளி வெட்டு. நானே வந்து மாட்டிக்கிட்டேனே 100 தக்காளி வெட்டணும். டேய் சார், உங்க கூட சமைக்கிறதுக்கு நான் டிஎஸ்ஆர் அண்ணா கூட நான் சமைச்சிட்டு போயிடுவேன் சார். ஈஷா பார்த்தோமே. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏய் இங்க பாரு டேய், உன்னை கொண்டு வந்த உடனே நான் வந்தேன்னு வச்சுக்கோ டேய், நான் வந்து 100 தக்காளி வெட்டணும்டா. வர்ற கோத்துக்கு அப்படியே நானே உன்னோடு நிக்கிறேன் நாளதான் குக்கிங்ல திக்கிறேன். அதே ஒரு படத்துல வரும்ல, ஒரு நிமிஷம் சிவா, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. மானி 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 என் ஜீவன் ஜீவானி. அப்படியே வாங்கி சாங்கி நடுறாங்க. வாங்கி 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 என் ஜீவன் ஜீவானி. சபாஸ் மாமா. அதாவது ரொம்ப கஷ்டமான முறையில் நாங்கள் சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத காமிக்க போறோம். அவ்வளவுதானே குடு பொறுமையா குறித்து மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. 1500 சப்பாத்தி போடணும் 1500 சப்பாத்தியா? அச்சச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்டானே. 750 கோயிலுக்கு கொடுத்துருவோம். இங்க ஒரு 500 600 இங்க வச்சுக்குவோம். 500 600 சப்பாத்தி போட போறோமா? அதாவது மக்களே, இந்த மிஷின் வந்து சப்பாத்தி மாவை பிணைஞ்சு கொடுக்கும். அந்த மிஷின் சப்பாத்தி மாவையே வந்து ஸ்லைட் பண்ணி கொடுக்கும். உள்ள இருக்க மிஷின் வந்து சப்பாத்தி போட்டு கொடுக்கும். 500 இல்ல 10,000 சப்பாத்தி போடலாம். என்னதான் சார் பண்ணோம் இத? உள்ள போடா. என்னதான்டா எல்லாருக்கும் பிரச்சனை? இப்படி போய்க்கிந்தா சரிப்பட்டு வராது. ஷார்ட்டா ஒரு ஐடியா சொல்றேன். இங்க பாருமா, போடா. என்னால சுத்தமா முடியல லூசி, முடியல லூசி, ரொம்ப கஷ்டமா இருக்கு லூசி. வீட்ல கூட இப்படி சமைக்க மாட்டோம், இங்க உட்கார்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டு இருக்கோம். இப்பதாங்க தெரியுது இந்த கல்யாண கேட்டரிங்லாம் ஏன் வந்து இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது. ஏன்னா இது சாதாரண வேலையே இல்ல மக்களே. நம்ம கூட 4 பேருக்கு சமைச்சிட்டு போயிடலாம். ஆனா இது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப தெரியாது. எனர்ஜி, ரொம்ப மூளை. கல்யாணத்துக்கு பிரியாணி போடுவியா? பிரியாணியா? போட மாட்டேன். தயிர் சாதம். தயிர் சாதமா? உண்மையாலுமே இன்னைக்கு வந்து செம்மையான டாஸ்க் தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஃப் வந்துட்டு 200 பேருக்கு வந்து காலிஃப்ளவர் 65 சமைச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் வெறும் உப்பு மிளகு மட்டும் இல்லை, நம்மளோட செஃப்போடைய அன்பு பாசம் எல்லாம் கலந்துருக்கு. இங்க பாருங்க. என்னடா கல் ஆங்கர கேஜிபி யாஷ் மாதிரி வந்தடா. இப்ப அதுல கல்லு ஒடிக்கிற மாதிரி ஆக்கிடா. என்ன எப்படி இருக்க? மக்களுக்கு சமைக்கணும் வந்து எல்லாம் மாறி வேண்டாம். சூப்பர் மாப்ள, நீ சமைக்கவே இல்லையே, பேசிட்டு மட்டும் தான் இருக்க. என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க? கறி லீவ்ஸ் போடுறீங்களா? நீங்க ஒருத்தர் கறி மாதிரி கருகிட்டு இருக்கா, கறி லீவ்ஸ் போடுறியா மாட்டீங்க? அந்த குடும்பம் எவ்வளவு அழகா ஒற்றுமையா வந்துட்டு ஒரு காலிஃப்ளவரை வந்துட்டு கிண்டிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம், ஆனா நம்ம குடும்பம் பாத்தீங்களா? யாருமே இல்ல. ரொம்ப கஷ்டம். இது டூரிஸ்ட் ஃபேமிலியா? ஏய் ஏய், டைம் இல்ல. என்னதான்டா பண்றீங்க? கோபி 65 நம்ம மேரினேஷனுக்கு வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில் வந்து இவ்வளோ வேலை நடக்குது, ஆனால் வந்து உள்ளே எப்படி குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக நானும் எதிர் டீம் பிரீத்தாவும் வந்து உள்ளே போனோம் கிச்சனுக்குள்ளே. 65 உள்ளே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது வந்து அதிர்ச்சி அவனோட கையால பிசைஞ்சது. ஆமாம், அந்த ஒரு வேலையை அவன் பண்ணியிருக்கான், அதுக்காக அவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாயாசத்துக்காக எல்லாத்தையும் இது நம்மளோட ஃபேவரட். எல்லாமே ஸ்வீட் ஐட்டம்ஸ். பால் வந்து அங்கே ரெடியாக இருக்கு. அது கூட வந்து இதெல்லாம் போட்டு பாயாசத்தை கொஞ்சம் இப்படி தின்னுக்கிட்டே இருந்தால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. சரி ஓகே, எங்களை பற்றி தெரியும். சரிவா, எவ்வளவு கம 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 கம. நீங்க பாருடி, என்னது அது சொல்லு. வாசனை வந்துச்சா? இது என்னதுன்னு சொல்லு. ஸ்மெல் வந்ததா? இது என்னதுன்னு அது சொல்லு. வந்து காஷ்மீரி வெஜிடபிள் புலாவ். இதுல இருக்கிற கொஞ்சம் அரிசி எடுத்து கொடுப்போம், அந்த வேலையை செய்யறா பார்க்கலாம். ஆனா பக்கத்து டீமை பார்க்கணுமே. ஐயோ, அதுவும் அந்த நிக்கி பையனை பார்க்கணுமே. பெண்டு நிமித்திட்டு இருந்தாரு. பெசன் ரவி அண்ணா பார்க்குறேன், ஏ நிக்கி நீ என்ன எனக்கு காம்பாவா ஆக மாட்டேற, இங்கே வாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவனை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க நெய்ய போடுங்க, என்ன வேணா போடுங்க. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, செருபா மேம் வந்தாலே தென்றல் என் மேல வீசுது. நீங்க நெய்ய போடுறானா சொருப்பா கிட்ட பேசிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் பொண்ணுகிட்டே பேசிட்டு இருக்கா. சொருப்பாமா நீ போமா, நீ போமா. இது இருந்தா வேலை செய்ய மாட்டாமா. போயிருமா நீ, போயிருமா. அண்ணே
என்ன கத்திரிக்காய் பண்ணிருக்கோம் நாங்க மகமகமா நீ என்ன கத்திரிக்காய் ஐயோ ஆப்பிள் மாதிரி இருந்தாரு ஐயோ இப்படி ஆயிட்டாரு நாங்கள் எவ்வளவு குக்கிங் ஷோல குட்டியா சமைச்சிருக்கோம். இன்றைக்கு இந்த அண்டா துண்டால சமைக்கிறாங்க பாத்திரம் சட்டிவாலே தான் ஓடுற மாதிரி இருக்கு கண்ணுக்குள்ளால அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய கரண்டிலாம் தூக்குனதே இல்ல. ஐயோ அந்த கரண்டியெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த படம் ஓடுற மாதிரி. ஆமா படம் ஓடுற மாதிரி இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. இல்ல இப்போ நீ என்ன பண்றீங்க தெரியுதா? கிண்டிட்டு இருக்கேன். கிண்டு. இந்த கிண்டு மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போகவே இல்ல மாட்டேங்குது. அன்னைக்கு சின்ன கிண்டு இது பெரிய கிண்டு. பெரிய கிண்டு. ஏய் நான் இப்போதானே உன்னை அமிச்சேன். அண்ணா அண்ணா ஏய் இப்போதானே அமிச்சேன். இப்பதானே நான் கிண்டுறேன். பிரதர் இவ கையை வச்சு கிண்டி சொல்லுங்க பாரு. இவ கையை வச்சு கிண்டி சொல்லுங்க. வேணாம் உத்திரா சுட்ட பயல. என்ன ஆனால் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எங்கள் டீமில் வந்து 2 மென்டார் ஷெஃப் இருந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை கம்மியாகி நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பார்த்துக்கோங்க மக்களே, ட்வின் சிஸ்டர்ஸ். ஏய் என்னது வெக்கமா இல்லையா? உள்ள ஒருத்தன் கரிசட்டி மாதிரி மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கான். உட்காந்து ஆப்பிள் தின்னுட்டு இருக்கீங்க. ஆப்பிள் இதயத்துக்கு நல்லதுடா. இப்போ நீங்க எந்திரிக்கல, உங்களுக்கு நல்லது இல்லை பாத்துக்க. வாயத்தர டு பிட். இப்போ இவ்வளவு பெரிய பாத்திரத்துல வெங்காயம் கிண்டுறது, ஓ மை காட். அதுவும் என்ன கத்திரிக்காய் கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லா போட்டிருக்காங்க. எனக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை கேட்டரஸ் மேல எல்லார் மேலயும் வந்துருச்சு. ஆனா சிவாங்கி சிவாங்கி இன்னைக்கு தான் நீ வேலை செஞ்சு நான் பாக்குறேம்மா. ஆனா இன்னைக்கு கூட நீங்க வேலை செய்யலையே. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். எங்களோட காஷ்மீரி புலாவ் சூப்பரா வந்துருச்சு, வேற லெவல். சரி நீ என்ன வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து ப்ரொடெக்ஷன் கவர் பண்ணுங்க. சிவாங்கி தூக்குதே. தூக்கணுமா? என்ன நீங்க ஒரே நாள் வந்துட்டு எங்களை எப்படி சாவடிக்கணும்னு வந்து தள்ள 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 சோம்பேறி சோம்பேறி ஓ என்ன வச்சு ரவுண்ட் 1. ஏன்பா என்ன பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? மாப்பிள்ள சாவடிக்கிறான். டேய் நீ போடா, நீ டியூஷன் போடா. உனக்கு வந்து இது இல்லையாடா, ஸ்கூல் இல்லையா, டியூஷன் இல்லையா, உனக்கு எதுவுமே இல்லை. உனக்கு வேலை இல்லையா? மூட்டை பூச்சி கேட்டா நீ என்ன படிப்பு வரலன்னா எல்லா குழந்தையும் படிக்க சொல்லிட்டு. ஆமா இவங்க வந்துட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்கா. ஏய் பட்சர் கூட வேலை செய்யும் போது வந்து அது இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் வந்து சவுத் இந்தியனில் வந்து நம்மளோட லெஜெண்ட் அவர் வந்து. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது வேறு லெவல். ஆனால் இருந்தாலும் த மேன் இஸ் ஸோ டவுன் டு எர்த். அவர் வந்துட்டு ஒரு உப்பு போட்டால் கூட எடுத்து காமிச்சிட்டு என்னை கேட்குறாரு, என்ன ஷெஃப் உப்பு கிடையாது, ஓகே உங்களுக்கு இல்லை அதிகமாச்சா அப்படின்னு அவர் கேட்குறது பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லை. ஸோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு அவர் எல்லாருக்குமே. ரவுண்ட் 2. கடவுளே இருந்தா இருந்தா ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இங்க பாருங்க சூப்பரா டம் ஆயிட்டு இருக்கு பாருங்க, வேற லெவல் ஆயிட்டான் பாருங்க. ரவுண்ட் 3. அதிர்ச்சி. இது இறக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க? இவனுக்கு தேவை ஏன்டா வளமையா மச்சான் வேலை செய், அது செய்யண்டா, இப்படி சட்டை எழுத்து கொண்டு அங்கே டோன் பண்ணிங்க. இன்றைக்கு இவனுக்கு செய்யற வேலையோட வாழ்நாள் ஃபுல்லா இனிமேல் சமையல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒண்ணு ஏத்துன்றாங்கடா. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ நான் வேணா உப்பு மூட்டை தூக்கி ஆஹா ஆஹா யோ நான் மாறி வேலை செய்யறாங்கப்பா. டேய் மாப்ள என்ன எங்கேயாச்சும் கூட்டு போடா. அதாவது இது எப்படி தெரியுமாடா இருக்கு, இந்த ஸ்கூல்ல எல்லாம் 9th பீரியட் முடிச்ச அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல, குழந்தைகளை கூட்டு போறது அந்த மாதிரி நான் உன்னை பாக்குறேன். எப்படியாச்சும் என்ன கூட்டு போடா. அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்கு. இந்த மாதிரிலாம் நான் வேலையை செஞ்சு முடிஞ்சு நிமிந்து வேலை செய்யடா. என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா சாப்பிட சொல்லுங்க, அது பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு டிஷ் நெக்ஸ்ட் டிஷ் எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்.
சூப்பர்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம நெத்தியில அடிக்க போறோம்ல, பட்டுக்குடி நெத்தி மேல அடிக்க. வாங்க வாங்க சார். பட்டு அண்ணா இவன் வந்து பட்டு அண்ணா இங்க இவன் வந்து சொன்னவன் உங்களுக்கு பிரியாணியால நெத்தி அடிப்பேன். இவன் சொன்னவன் பாருங்க, நான் சொன்னேன் என் கையால சாப்பாடு உண்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுவியாடா? சொல்லுவியா? சொல்லுவேன். நான் சொல்லல. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். சரி, நீங்களும் தான் வந்துட்டு நீங்க நிறைய பேசுனீங்களா, வாடா சேர்ந்து அடிப்போம் அப்படின்னீங்களே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இட்ஸ் டைம் 223 பவுண்ட்ஸ் அடிச்சிட்டீங்களா? நெத்தி அடிச்சு. வாடா நம்மளும் சேர்ந்து. என் நன்றி கொன்றாருக்கும் முயு உண்டா, முயு இல்லை செய் நன்றி மன்றத்துக்கு. அவன் நெத்தியில இல்லடா, அவன் செருப்பால கூட அடிப்பான். இவருக்கு நான் வந்துட்டு மெரினா பீச்ல ஒரு சிலை வைக்க போறேன்டா. இப்படி நில்லுங்க. இப்படி ஒரு சிலை வைக்க போறேன்டா. ஆமா சார், ஒரே ஒரு டிஷ் நெத்தி அடி சரவடி. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்படி தெரியுமா பண்ணுவீங்க? அந்த சிலை கீழே அவஸ்தை அப்படின்னு எழுதி வைப்பாங்க. பார்வதி, என் பிள்ளையோட அறிவை எனக்கு போதும். கமகமன் காஷ்மீரி புலாவ், சுட சுட சப்பாத்தி, சூப்பரான சால்னா, டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா, அல்டிமேட்டான கோபி 65. எல்லாரும் வாங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து ஊற்றி உட்காரும்போது தான் மணி அடிச்சப்போ அவங்க எல்லாரும் வரிசையா லைன்ல உள்ள வந்து சாப்பிட்றது பார்க்கும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. அந்த டயர்ட்னஸே மறந்துடுச்சு. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு ஃபீஸ்ட் பண்ணியிருந்தோம் வெஜிடேரியனில். அண்ட் அவங்களுக்காக அவங்களோட ஸ்பெஷல் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு டேஸ்டியான மீல். அந்த ப்ராசஸே ஃபன்னாக இருந்தது, எக்ஸாஸ்டிங்காக இருந்தது. பட் இவங்களோட ஸ்மைல் பார்க்குறப்போ, இவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுறப்போ இது கொஞ்சம் இன்னும் தாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த டயர்ட்னஸாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே போயிடுச்சு. மாமா இவனுக்கு கொஞ்சம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். எங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். உண்மையிலே பட்டு சாரா இருக்கட்டும், ராம் செஃப்பா இருக்கட்டும், கூட இருக்க மென்டர் செஃப்பா இருக்கட்டும், பிரமாதமா ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டு, அதாவது நானே எதிர்பார்க்கல, வாசமா இருக்கு அந்த ஃபுட்டு. சமைச்சது மட்டும் இல்லாம நாங்க எங்க கையால பரிமாறுறது உண்மையிலே இது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நான் சீரியஸா என்னோட வீட்டுல கூட இது மாதிரி பண்ணது கிடையாது. கசின்ஸ் கூட வந்துட்டு ஒரு எங்கேயாச்சும் லாங் எங்கேயாச்சும் போயிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஒரு நாள் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். குழந்தைங்க அவங்கலாம் லிட்டரலா இங்க இருக்கிறவங்கலாம் குழந்தைங்க மாதிரி எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொள்றோம். ஆமா, எங்களோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இங்க இருக்கிறவங்களுக்கு காசை விட யாருன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச மாட்டோமா, சாப்பிட்டியான்னு கேட்டா மட்டும் போதும். வாழ்க்கையில நான் ஸ்கூலு காலேஜ் வரைக்கும் கேட்ரிங் போயிட்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதை பரிமாறி இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம எங்களை பரிமாறல. இதாவது நான் 29 வருஷம் செஞ்ச நான் எல்லா பாவமும் கழிஞ்ச மாதிரி இருக்கு மாப்பிள்ளை. எல்லாரும் மனசார வாழ்த்துட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் மீடியா பேசன்ஸ் அண்ட் சன் டிவி. இந்த எபிசோட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் மை பர்த்டே. அது வேற விஷயம். பட் ஆனால் சமைச்ச பாருங்க யாருக்கு, அம்மா அப்பா. எங்களோட சந்ததி எதுக்கு வர்ற சந்ததி எல்லாம் அம்மா அப்பா அவங்களோட கூட வச்சுருங்க. எப்போவுமே அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. சொந்தம்
பந்தம் பேரானந்தம் கண்ணே உன் விழியால் பிறகழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்த பச்சை. இவ்வளோ நேரம் நாங்க வந்து ஆனந்த இல்லத்துல பாட்டிங்களோடய குழந்தைங்களோடய அவ்வளோ அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டு ஃபுல்லா நாங்க மனசு நிறைஞ்சு வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கெல்லாம் வந்து விடை பெறுகிறோம். எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? 10 கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்போ உனக்கு கல்யாணமே கிடையாது. இல்ல மாப்ள, என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா இதே மாதிரி பட்சாரும் ராம்சோரும் சமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி சாய் செஃப்ல வெங்காயம் வெட்டணும். அது ஆசை. இது வேறயா? நாங்க வந்து பரிமாறோம். நீங்க பரிமாறணும். ஆனா எல்லாம் நீங்க எடுத்து போடணும். ஓகேவா? எல்லாம் எதுக்கு நாங்க எடுத்து போனோம்? நீ தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து ஆனந்தம் இல்லைல்ல, நம்ம எல்லாருமே ஆனந்தமாக இருந்து சந்தோஷமாக இருந்தோம். அடுத்த வாரம் நம்ம கிச்சனை சந்திக்க போகிறோம். அந்த அடுத்த வாரம் நம்ம கிச்சனில் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களோ அவங்களாம் டெரராக இருக்க போகிறாங்க. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது டிக்கெட் டு ஃபினாலே. ஓகே, ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வரோம். அண்டர் பாய் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் பெருமையுடன் வழங்கும் டாப் குக்கே டூப் குக்கே சீசன் 2 உடன் வழங்குவோர் அனல் ஸ்டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.